ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் ஒரு நைட் ஸ்கைல இருக்கிற பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸை பார்க்குறீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு தாட் வருது, இந்த ஸ்டார்ஸை தாண்டி, இந்த கேலக்ஸி தாண்டி, இந்த யூனிவர்ஸும் தாண்டி என்ன இருக்கு? இந்த டவுட் காமனாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நம்ம யூனிவர்ஸ் ரொம்ப மேசிவானது அண்ட் ஸோ வேஸ்ட். பட் அதை தாண்டி இருக்கிறது என்னன்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. பட் இந்த வீடியோவில் இந்த யூனிவர்ஸை தாண்டி என்ன இருக்கு அப்படின்ற ஒரு சில பாசிபிலிட்டிஸ் அண்ட் தியரிஸை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்ஸோட எட்ஜை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாசிபிலிட்டிஸும் தியரிஸும் பார்க்கலாம். நம்ம இருக்கிற யூனிவர்ஸ்க்கு ஒரு பவுண்டரி கிடையாது, அதாவது ஒரு எண்ட் லைன் கிடையாது. பிகாஸ் நம்ம யூனிவர்ஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அண்ட் அந்த எக்ஸ்பேண்டிங் லைன் தான் ஒரு லிமிட். பட் நம்மளால அதை நெருங்க கூட முடியாது. யூ நோ வை? ஃபர்ஸ்ட், இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்டிங். அந்த எக்ஸ்பேண்டிங் கொஞ்சம் கூட ஸ்டாப் ஆகாது. செகண்ட், வி கான்ட் கோ நியர் டு த எட்ஜ். அப்படியே நம்ம இந்த லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ணாலும் அதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் அந்த எட்ஜை நெருங்க. ஸோ இட் இஸ் சிம்பிளி இம்பாசிபிள். அண்ட் இந்த கொஸ்டின் கூகுள் கிட்ட கேட்கும்போது கூகுள் சொன்ன ஆன்சர் என்னன்னா, இந்த ஒரு எண்ட் லைனை நெருங்க 13.8 பில்லியன் இயர்ஸ் ஆகும். இதுல இருந்தே இது எவ்வளவு இம்பாசிபிள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அந்த பாசிபிலிட்டிஸ் அண்ட் தியரிஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த யூனிவர்ஸ் எட்ஜை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ் அண்ட் காஸ்மிக் ஆப்ஜெக்ட்ஸும் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன பாசிபிலிட்டி தான். நம்ம நெக்ஸ்ட் ஒரு தியரியை பார்க்கலாம். இந்த செகண்ட் தியரி என்னன்னா த மல்டிவர்ஸ் தியரி. இந்த தியரி இன்ட்ரெஸ்டா இருக்கும் அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த டைட்டில் கேட்ட உடனே இந்த தியரி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த தியரி சஜஸ்ட் பண்றது என்னன்னா, நம்ம யூனிவர்ஸ் மாதிரி நிறைய யூனிவர்ஸ் இருக்கிறது, லைக் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி. அதை பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். பட் அந்த யூனிவர்ஸ்ல டிஃபரெண்ட் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் இருக்கலாம் ஆர் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூனிவர்ஸ்க்கு ஆப்போசிட்டா நிறைய யூனிவர்ஸும் இருக்கலாம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம யூனிவர்ஸ் மாதிரி வேஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் இருக்கு அண்ட் அந்த யூனிவர்ஸ் எல்லாம் ஒரு பபுள் மாதிரி, நாட் எ பபுள் ஷேப், ஒரு பபுள்னே நான் சொல்றேன். அண்ட் அந்த பபுள்ஸ்லாம் ஒரு கடலா இருக்கு. அப்ப எத்தனை யூனிவர்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது கேட்கவே கொஞ்சம் கிரேசியா இருக்குல்ல? பட் லெட்ஸ் கோ ஈவன் டீப்பர். வாட்ஸ் பியாண்ட் த மல்டிவர்ஸ்? நம்ம இந்த மல்டிவர்ஸ் பார்த்தோன்னா ஐடியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ இந்த மல்டிவர்ஸை தாண்டி என்ன இருக்கு? ஸோ ஒரு சில சயின்டிஸ்ட் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, இந்த மல்டிவர்ஸ் ஒரு காஸ்மிக் ஸ்ட்ரக்சரோட லார்ஜ் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காஸ்மிக் ஸ்ட்ரக்சர் பத்தி நான் தனியா ஒரு வீடியோல பேசுறேன். இப்போ இந்த காஸ்மிக் ஸ்ட்ரக்சர் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா லைக் எ கிரேட் வால். ஸோ இந்த மல்டிவர்ஸை தாண்டி நிறைய டைமென்ஷன் அண்ட் ரியலம்ஸ் இருக்கலாம். இந்த டைமென்ஷன் அண்ட் ரியலம்ஸ் பத்தி நான் தனியா ஒரு வீடியோல தான் பேசணும். எனிவே, அந்த ஹை டைமென்ஷன் ஸ்பேஸை டுடே டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒண்ணுமே ஃபைண்ட் பண்ண முடியாது. ஈவன் அந்த டைமென்ஷன் இருக்கா இல்லையானே சொல்ல முடியாது. ஸோ இதுவும் ஒரு எண்ட் இல்லாம இதை தாண்டி வேற ஏதாவது இருந்துச்சுன்னா ஆர் அந்த டைமென்ஷன்ஸ்லாம் ஒரு லேயரா அரேஞ்ச் ஆகியிருந்தா கண்டிப்பா உங்க மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகும். பட் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் வரப்போகுது நெக்ஸ்ட் தியரி, த பிரெயின் தியரி. நாட் பிரெயின், இட்ஸ் பிரெயின். இந்த தியரியுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா, யூனிவர்ஸ் அஸ் லேயர்ஸ். ஸோ நம்ம யூனிவர்ஸ் ஒரு பிரெயின் விச் இஸ் சேம் அஸ் எ மெம்பரேன். அதாவது ஒரு மெம்பரேன்னா என்ன? ஒரு தின் அண்ட் ஃபிளெக்சிபிள் லேயர். அந்த மெம்பரேன்ஸ் தான் நம்மளோட டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ்ல இருக்கும். லைக் அந்த மெம்பரேன் மாதிரி இந்த பிரெயின்ஸ் லேயர் லேயரா அரேஞ்ச் ஆகியிருக்கும். அதாவது ஒரு பிரெயின்குள்ள ஒரு மல்டிவர்ஸ் இருக்கு. அந்த மல்டிவர்ஸ்ல இருக்கிற ஒரு யூனிவர்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த மல்டிவர்ஸ் அண்ட் காஸ்மிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே ஒரு பிரெயின்குள்ள அடங்கியிருக்கு. அந்த ஒரு பிரெயின் மாதிரி நிறைய பிரெயின் லேயர் லேயரா அரேஞ்ச் ஆகியிருக்கலாம். அண்ட் நம்ம இருக்கிற பிரெயின் ஒரு 3 டைமென்ஷனல் பிரெயின் மாடலா இருக்கலாம். இந்த 3 டைமென்ஷனல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிற வேர்ல்டு தான் 3 டைமென்ஷனல் ஆர் 3D அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த டைமென்ஷன்ஸ் பத்தி நான் தனியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனிவே, நம்ம இருக்கிற அந்த பிரெயின் மாடல் பக்கத்துல இன்னொரு பிரெயினும் இருக்கலாம். அந்த பிரெயின் கூட நம்ம பிரெயின் இன்ட்ராக்ட் ஆகி இருக்கலாம். அண்ட் ஒரு ஃபேசினேட்டிங் ஹைபோதசிஸ் இருக்கு. என்னன்னா, இங்க ஒரு பிக் பேங் சினாரியோ நடந்திருக்கலாம். எப்படின்னா, ஒரு 2 பிரெயின் கொலைட் ஆகியிருக்கும். அதன் மூலியமா மேசிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம யூனிவர்ஸ் கிரியேட் ஆகியிருக்கணும். இது பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் தியரி பார்க்கலாம். இந்த தியரி உண்மையிலேயே மிஸ்டரியா இருக்கு. வாட் இஃப் யூ ஆர் லிவிங் இன் ஏ சிமுலேஷன்? சிமுலேஷன்னா என்னன்னா, நம்ம கேம்ஸ் பிளே பண்றோம்ல, லைக் GTA, RDR ஆர் இதை சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ரியல் வேர்ல்டு மாதிரி ஒரு மாடல் ரியல் வேர்ல்டு கிரியேட் பண்றது. அதை தான் சிமுலேஷன் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சிமுலேஷன்ல வாழ்ந்துட்டு இருந்தா இது கேட்க கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும். ஆல்ரெடி நிறைய விஷயம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது, அது வேற விஷயம். பட் ஒரு சில சயின்டிஸ்ட் ஆர்கியூ பண்ணுறது என்னன்னா, நம்ம யூனிவர்ஸ் ஒரு சிமுலேஷன் அண்ட் இந்த தியரியை சிமுலேஷன் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஸ்டார்ஸ், கேலக்சிஸ் ஆர் ஃபிசிக்ஸ்ல இது எல்லாம் ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் சிமுலேஷனாக இருக்கணும். இதை ஒரு அன்னோன் ஹையர் இன்டெலிஜென்ஸால கிரியேட் பண்ணியிருக்கணும். இது உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரிஜினல் ரியாலிட்டி கிடையாது. பட் இந்த தியரியை பற்றி சயின்டிஸ்ட் அண்ட் பிலாசபர்ஸ் சீரியஸாக டிஸ்கஸ் அண்ட் டிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த தியரி உண்மையிலேயே இருந்தா அப்போ நம்ம யூனிவர்ஸை தாண்டி என்ன இருக்கு? ஐ திங்க் இந்த யூனிவர்ஸை தாண்டி ஒண்ணுமே இருக்காது. அதாவது இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற லாஸ்ட் ஸ்டார் அண்ட் கேலக்சியை தாண்டி வெறும் இன்ஃபினிட் வாய்ட் தான் இருக்கும். அந்த பிளேஸ்ல ஸ்பேஸ் அண்ட் டைம் இருக்காது, ஜஸ்ட் பியூர் நத்திங்னஸ். இந்த நத்திங்னஸ் பத்தி பிசிக்ஸ்லயே ஒரு சில தியரிஸ் இருக்கு அண்ட் அந்த நத்திங்னஸோட தியரிஸ் தான் ரியாலிட்டியாவும் இருக்கும். எனிவே, அட் தி எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு பார்த்த தியரிஸ்லாம் ஒரு தியரியா தான் இருக்கு. ஸோ எந்த தியரிஸும் ப்ரூவ் ஆகல. அண்ட் உங்களுக்கு ஏதாவது தியரி தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சயின்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, stay tuned. T-minus 5, 4, 3, 2, 1. Booster ignition and liftoff of Discovery.